ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனி கல்யாணமஸ்து நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இப்ப நீங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல பாத்திருப்பீங்க. இந்த வரன்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்பவே நீங்க தொடர்பு கொள்ளலாம். அண்ணா நகர் ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனி ஆபீஸை மற்றும் மடிப்பாக்கம் மற்றும் செம்பாக்கம் 3 இடங்களிலும் இருக்கக்கூடிய ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனியோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா நகர் 044 42690051, செல் 9281016666. இந்த 2 எண்ணுமே அண்ணா நகர் ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனி ஆபீஸ் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான கான்டாக்ட் நம்பர். அடுத்ததாக மடிப்பாக்கம் 9677761353. இன்னொரு செல் நம்பரும் இருக்கு, 9677761367. இந்த 2 எண்ணுமே மடிப்பாக்கத்திற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான கான்டாக்ட் நம்பர். அடுத்ததாக செம்பாக்கம் 04442867381. இந்த 3 இடங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன். இப்பவே நீங்க உங்களுடைய வரன் வதுக்களை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆன்லைன்ல கூட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பல வழிகள் இருக்குங்க. திருமண தடை தாமதம் அப்படிங்கறது நீங்க கவலையப்பட வேண்டாம். நம்ம ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனி உங்களுக்காகவே, உங்களுடைய கவலை தீர்ப்பதற்காகவே இருக்காங்க. கவலையப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, சீக்கிரமா பாருங்க. நீங்க நினைச்ச உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு மாட்டு பொண்ணு, நல்ல ஒரு மாப்பிள்ளை வரப்போறா. அந்த ஒரு செய்தியும் நீங்க நம்ம ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனில லைவ்லயே நீங்க கால் பண்ணி எங்க வீட்டுல முடிஞ்செடுத்த நல்ல திருமணம் வைபவம் நடந்ததுங்கிற ஒரு நல்ல செய்தி நீங்க சீக்கிரமா சொல்ல போறீங்க. இது வார்த்தையோட சொல்றது மட்டும் இல்லைங்க, ஒரு உணர்ச்சி ஆன ஒரு விஷயம். இது உணர்வு பூர்வமானது. இந்த ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நமக்கு ஒரு வைபவம் நடக்கும் பொழுதே வீட்டுல எவ்வளவு ஒரு சந்தோஷம். நிறைய பேர் காலர் கூட என் சன்னுக்கு 41 வயது ஆகுது, இன்னும் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க எதிர்பார்த்த ஒரு எதிர்காலம் நல்ல முறையாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைய இப்பவே நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணா நகர் ஸ்ரீசங்கரா மேட்ரிமோனி அலுவலகத்தையும் மடிப்பாக்கம் மற்றும் செம்பாக்கம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். சுவாமிஜி, இப்ப நம்ம இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கோம். நேயர்களும் அவங்களுடைய வரன் வதுக்களை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த திருமண தடைக்கு நவகிரகங்கள் உடைய இது தேவை அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுடைய அனுகூலம் வேணும். இந்த திருமண தடை விலகிறதுக்கும் சரி, இந்த தாமதம் விலகிறதுக்கும் சரி, நவகிரகங்கள்லதான் நம்ம வணங்குறோம். பெரு தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், குலதெய்வங்கள்ல இருந்தா கூட இப்ப சொன்னீங்க சுக்கிர பகவான் அப்படின்னுட்டு, அவருடைய சப்போர்ட் மட்டும் இருந்தா போதுங்களா? மத்தவங்களுடைய சப்போர்ட் வேண்டாமா? சூப்பரான கேள்வி கேட்டீங்கம்மா. இது உங்களோட கேள்வி இல்ல, லட்சக்கணக்கான நேயர்களுடைய கேள்வி. கண்டிப்பா. சுக்கிரன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா பாய்க்கு பேர்லாம் சப்போர்ட் பண்ணா நமக்கு திருமணம் ஆகுமா? கிடையாதுமா. சுக்கிரன் முக்கியமா சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா. அதற்கூட என்ன லக்னமோ அந்த லக்னத்தின் 7ஆம் அதிபதி. ஒரு உதாரணமா மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி. அந்த கன்னியோடைய அதிபதி புதனும் சப்போர்ட் பண்ணணும். சரி, சுக்கிரன் சப்போர்ட் பண்ணிட்டாரு, புதனும் சப்போர்ட் பண்ணிட்டாரு, ஆனா எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, அடுத்த கேள்வி வரும். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு திருமணம் நிகழணும்னா குருபலம். என்ன குருபலம்? தமிழ்ல வியாழன் நோக்கு, குருவுடைய ஆசீர்வாதம், குருபலன் வரணும். இதை தவிர 7.5 சனிகளுடைய சனி பகவான தொடர்பும் வரணும். அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, இதுல ஏதாவது ஒண்ணு, இல்லாட்டி தசா புத்தியோ குருபலமும் வரணும். சுக்கிரன் கலஸ்திர காரகனான சுக்கிரன், கலஸ்திர ஸ்தானாதிபதியான புதன், இவங்களுடைய தொடர்பு வரும் பொழுது கண்டிப்பா திருமணம் நடக்கும். சோ இப்ப என்ன பண்ணியாச்சு? திருமணம் நடக்கணும்னா நமக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணணும், பித்திருக்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். இவங்க மட்டும் பண்ணினா போதாது. பாக்கி உள்ள கலஸ்திர காரகன், கலஸ்திர ஸ்தானாதிபதி, குருபலம் மற்றும் சனியோடைய தொடர்பு. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அதனாலதான் திருமணம் ஆகல, என் பொண்ணுக்கு கலஸ்திர தோஷம் இருக்கு அதனாலதான் திருமணம் ஆகல, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ராகு இருக்கு, கேது இருக்கு, தோஷம் இருக்கு அதனாலதான் ஆகல. இறைவனும் சரி கிரகங்களும் சரி எந்த ஒரு காரியத்தையும் தடை ஏற்படுத்த வரவில்லை. கண்டிப்பா சுவாமி. சின்ன தாமதம் ஏற்படும். அந்த தாமதத்தை இறை தொடர்பு மூலியமா விளக்கியாச்சுனாக்க இறைக்கு உண்டான பரிகாரங்கள் மற்றும் கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்கள்
செய்தா அந்த தோஷம் விலகிடும். செவ்வாதோஷம் இருக்குங்க. செவ்வாதோஷத்தை பத்தி கவலையே படாதீங்க. செவ்வாதோஷம் வேற ஒன்றும் பண்ணிடாது. செவ்வாதோஷம்னா என்ன? லக்னம், லக்னத்துல செவ்வாய், 2ல செவ்வாய், 4ல செவ்வாய், 7ல செவ்வாய், 8ல செவ்வாய், 12ல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் லக்னத்தை மட்டும் வச்சு பார்த்தா போதுமா? மட்டும் போதாது. சந்திரன் சுக்கிரனுக்கும் 1, 2, 4, 7, 8, 12. ஆஹா, செவ்வாய் தோஷம் இருக்கே. செவ்வாய் தோஷத்துக்கு வேற ஏதாவது ஒரு இருந்ததுன்னா அதுக்கு விளக்குன்னு ஒண்ணு இருக்கணுமே. என்ன விளக்கு? செவ்வாயோடைய வீடான மேஷம், விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தா அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் அற்ற ஜாதகம். எனக்கு மேஷ லக்னத்திலே செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷமாச்சே? கிடையாது. அவருடைய சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் கிடையாது. விருச்சிகம் அவருடைய சொந்த வீடு கிடையாது. சரி, அப்புறம் விளக்கு. மகரத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ, மகரத்துல செவ்வாய் உச்சம் பெறாரு, கடகத்துல நீச்சம் பெறாரு. சோ தோஷம்ன்றது விளக்காய் போயிடுது. செவ்வாய்க்குண்டான பரிகாரங்கள் செய்தா அந்த செவ்வாய் தோஷம் விலகி திருமணம் நல்லபடியா நடக்கும். சுவாமிஜி, இப்ப ஜோதிட ரீதியாக தான் நீங்க அந்த சில பதில்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு, எப்போ, எங்க, எப்படி நடக்கும் அப்படிங்கறது ஏற்கனவே விதித்த ஒரு விதி பயன் இல்லைங்களா? அதன்படிதான் இந்த பெண்ணு தான் இந்த மாப்பிள்ளைக்கு பொருத்தம் அப்படிங்கறத பகவான் ஆல்ரெடி என்ன சொல்றது, நமக்கு எழுதி வச்சுதான் நம்ம அனுப்பி இருக்காரு. இவங்களுக்கு இவங்கதான் பொருத்தம் அப்படிங்கிறது, மனப்பொருத்தம் சரி, எல்லா விதங்களையும் இவங்க பொருந்துவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. இது எப்படி நடக்கும், இது எந்த மாதிரி நடக்கும்? இப்ப கூட ஒரு காலர் கேட்டாங்க, எந்த திசையில இருந்து வருவாங்க, அதே மாதிரி சொந்தத்துல நடக்குமா, அசல்ல நடக்குமா அப்படிங்கிற ஒரு நிறைய ஒரு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. நம்ம இதை பத்தி ஒரு பதில் பார்ப்போம் ஒரு காலருக்கு பிறகு. சுவாமிஜி வணக்கம். ஸ்ரீ சங்கர மேட்ரிமோனி கல்யாணமஸ்து. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. யாருக்காக பலன் கேக்குறீங்க? நல்லதுப்பா. அவங்களுடைய பெயர் என்ன? பிரதீபா. நல்லதுமா. அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. சிம்மராசி, உத்திர நட்சத்திரம். சரிங்க. மகர லக்னம். சிம்மராசி, உத்திர நட்சத்திரம், மகர லக்னம். சரிங்கம்மா. என்ன பலன் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? என்ன பலன் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பத்தி, திருமணம். என்ன வயது ஆகுதுமா? அவங்களுக்கு 23 ஆகுது. 5/93 நல்லதுமா. எப்ப சீக்கிரமாக திருமணம் நடக்குங்கிற ஒரு நல்ல பதில் சுவாமிஜி உங்களுக்காக சொல்றாங்க, கேளுங்க. கண்டிப்பா. சிம்மராசி, குருபலம் வந்துருச்சா? ஜென்மகுரு இடமாற்றம் கொடுப்பார். பெண்ணுக்கா இருந்தா ஆணுக்கா இருந்தா இடமாற்றம் எப்ப ஏற்படும்? திருமணமானத்திற்கு காலம் வந்துருச்சா? வந்துருச்சு. வந்தா எப்பக்குள்ளார நடக்கும்? வர ஜூலைக்குள்ளார நடக்கும். ஜென்மகுரு வனத்திலேம்பாங்க. அது மட்டும் இல்ல, இடமாற்றத்தையும் கொடுப்பார். நம்மளுடைய மகள் மருமகளாக கூடிய பாக்கியம் வந்தாச்சு. இந்த ஜூலைக்குள்ளார நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுமா? இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த காலத்துல நம்ம வீட்டுல பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த தகவல் நம்ம ஊரோடையும் நம்மளுடைய உறவோடையும் தான் நிற்கும். ஆனா நம்ம பொண்ணோட ப்ரொஃபைல் வெளியில போனோமா, சங்கரா மேட்ரிமோனியில பதிவு பண்ணுவோம். அங்க லட்சக்கணக்கான வரன் இருக்கு. அப்ப நமக்கு பிறந்த மாப்பிள்ளைய அந்த காலகட்டங்கள்ல தேடிட்டு இருந்தோம். எங்க இருக்கார்? இறைவனுடைய படைப்புல ஒரு ஆணை படைக்கும் போதோ ஒரு பெண்ணை படைக்கும் போதோ அவர்களுக்கு உண்டான, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணையும் படைச்சிட்டாரு. அதை தேடுறதுக்கு தான் காலதாமதம் ஆகுது. இந்த காலதாமதத்தை குறைக்கிறதுக்கு தான் சங்கரா மேட்ரிமோனியல் இறை தொடர்புடைய காரியங்கள்ல தன்னுடைய ஆத்மார்த்தமா ஆத்ம சுத்தியா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதுல பதிவு பண்ணும் போது லட்சக்கணக்கான வரன். அப்ப நம்மளுடைய மாப்பிள்ளை அங்க இருக்கலாம், அந்த மாப்பிள்ளையை தேடுறதுக்கு தாமதமாகுது. அந்த தாமதத்தை குறைக்கிறதுக்கு சங்கரா மேட்ரிமோனியில பதிவு பண்ணுங்க. சரி, அது மட்டும் போதுமா? பதிவும் பண்ணிட்டு குலதெய்வத்தையும் வழிபடுங்க. இந்த ஜூலைக்குள்ளார சங்கரா மேட்ரிமோனிக்கு தகவல் சொல்லிருங்க, உங்கள்கிட்ட பதிவு பண்ண நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கம்மா. அறிமுகமானவரா இருப்பாரு.
என்னங்க? அறிமுகமானவரா இருப்பாங்களான்னு கேக்குறாங்க. அப்ப அறிமுகமானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கமா உறவின் முறையில வருவாங்கன்னா கேக்குறீங்களா, ஆமா ஆமா. இல்ல வேற வாழ்க்கை அமையுமான்னு கேக்குறீங்களா? இல்ல, ரெண்டுமே சொல்லுங்க. எப்படி? அம்மா நீங்க கேக்குறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா உறவின் முறையில அமையறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சரி. அடுத்தது 2, அவங்க நினைச்சபடி திருமணம் நடக்கிறதுக்கு கம்மி. அவங்கள பெத்த தாய் தகப்பன் யாரு நினைக்கிறாங்களோ அதுதான் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. புரிஞ்சுது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அறிமுகம் உள்ளவரான்னு கேட்க வந்தேன். நல்லபடியா முடியும்மா, கவலைப்படாதீங்கம்மா. சந்தோஷம் சந்தோஷம். தொடர்பு கொண்டதற்கு நன்றிமா. சுவாமிஜி ஒரு காலுக்கு முன்னாடி கேட்டேன், யாருக்கு எப்பொழுது எப்படி நடக்கும் திருமணம் அப்படின்னுட்டு. இதற்கு கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கணுமா? அம்மா கண்டிப்பாம்மா திருமணம் ஆகணும்னாக்க இறையுடைய தூதுவர்கள் தான் நவகிரகங்கள். ஆமா சுவாமி. இறைவனே எல்லா வேலையும் நேரடியா எடுத்து செய்ய முடியாது. அதுக்காக தான் ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்வாங்க. எப்ப செய்வாங்க, எப்படி செய்வாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் நடக்கின்ற தசா புத்தியின் அடிப்படையிலையும் கோல்சார அடிப்படையிலும் செய்வாங்க. உறவின் முறையில வருமா, வெளியில வருமா, அல்லது காதல் திருமணம் நடக்குமா, எல்லாமே ஜாதகம் சொல்லுமா. சுவாமிஜி இப்ப ஜாதகத்துல இந்த உறவின் முறை பத்தி எல்லாம் சொல்றாங்கன்னு வைங்க. இப்போ ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, பெண் வந்து நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு செல்பவங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஜாதகத்துல தெரிஞ்சிருமா? அந்த மாப்பிள்ள ஒரு வரன் வர்றதுன்னா உங்களுக்கு இப்படிதான் மணமகள் அமைவா அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியாவே இமிடியேட்டா சொல்ல முடியுமா? கண்டிப்பா 100% சொல்ல முடியும். எப்படி சுவாமிஜி அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சிம்பிள் கான்செப்ட்மா. லக்னம் என்பது நான், அதற்கு 7ஆம் பாவம் என்பது என்னுடைய பார்ட்னர். ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன். அந்த ராசியின் அமைப்பு, ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் அமைப்பு, அவர்கள் வாங்கியிருக்கிற நட்சத்திர பாதத்தின் அமைப்பு, அந்த 7ஆம் பாவத்தை பார்க்கும் கிரகங்களின் அமைப்பு, நடக்கின்ற தசா புத்தி மற்றும் கோச்சார அடிப்படையில் படித்தவளாக அமைவாளா, உறவின் முறையில் அமைவாளா, வெளியில் இருந்து அமைவாளா, அது தாய் தகப்பன் பார்த்து நடத்துகின்ற திருமணமா அல்லது தானே எடுத்துக் கொள்ற திருமணமா, எல்லாவற்றையும் ஜாதகம் சொல்ல முடியுமா? ஜாதகம் அப்படிங்கிறது ஜனனத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தையும் நீங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பை வச்சு வர்றது. அதனால ஜாதகத்தை வச்சு கண்டிப்பா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இந்த நட்சத்திர பொருத்தம் அவசியமா, இல்லனாக்கா இந்த ஜாதக கட்டத்துல இருக்கீங்களா அந்த பொருத்தம் அவசியமா சுவாமி? நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. இது வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, மேட்ரிமோனியில பதிவு பண்ணும்போது இது பண்ணும்போதும் சாமி சாமி என் பொண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு எடுத்து கேட்ட விட்டு என்ன பண்ணிடுறாங்க, நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு நல்ல ஜாதகங்களும் அதுல போயிடும். நட்சத்திர பொருத்தம் வேண்டும், ஆனால் நட்சத்திர பொருத்தம் மட்டும் வேண்டாம், கட்ட பொருத்தம் முக்கியம். நட்சத்திர பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்கும் பொழுது என்ன ஆகிப்படும் கேட்டீங்கன்னாக்க நிறைய நல்ல வரங்கள் தட்டிட்டு போயிடும். இப்ப ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு எந்தெந்த பொருத்தங்கள் அவசியம் அப்படின்னு வரும் பொழுது திருமணத்துக்கு 10 பொருத்தங்கள் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிராமண சமுதாயத்தை பிறந்தவங்கள இருந்தா தின பொருத்தம் அல்லது நட்சத்திர பொருத்தம், பிராமண சமுதாயத்தை அல்லாதவராக இருந்தா கண பொருத்தம். அப்ப நாம என்ன பண்ணிடுறோம், பிளைண்டா நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்கிறோம். அப்படி பார்க்க கூடாது, கட்ட அமைப்பை பார்க்கணும். கட்ட அமைப்பை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதற்கு உண்டான விடை கிடைக்குமா? கிடைக்குமா? கண்டிப்பாக சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், ஸ்ரீசங்கர மேட்ரிமோனி கல்யாணமஸ்து. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, பேசுங்க. வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஒசூர்ல இருந்து கால் பண்றேங்க. ஒசூர்ல இருந்து பேசுறீங்கம்மா. யாருக்காக பலன் கேக்குறீங்க? எங்க பையனுக்காக. அவருடைய பெயர் சொல்லுங்க. சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம்? கும்ப ராசி, சதய நட்சத்திரம். ஓகேமா. மிதுன லக்னம். ஓகே, கும்ப ராசி, சதய நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகே, நல்லதுமா. சுவாமிஜி கிட்ட என்ன பலன் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? கல்யாணத்தை பத்தி. என்ன வயதாகுதுமா? 28. சுரேஷ் பாபுக்கு 28 வயதாகுது. ஓகேமா, சுவாமிஜி உங்களுக்கான பதில் சொல்றாங்க, கேளுங்க. இப்ப சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு குருபலம் இருக்கா? குருபலம் வந்துருச்சு. அப்ப திருமணம் நடக்கிறதுக்கு ஏன் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு? அம்மா, நீங்க தட்சிணாமூர்த்தி குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 11 வாரம்
11 வாரம் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. திருமண தடை விலகி அந்த 11 வாரம் முடியறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும். சுபகாரியம் உண்டானதற்கு தொடக்கம் அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடும், தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போட்டுட்டு 11 வாரம் முடியறதுக்கு முன்னாடி வீட்டுல சுபகாரியம் நடக்குமா, கவலைப்பட வேண்டாமா. என்ன கிழமையில போடணுங்க? தட்சிணாமூர்த்தி குருவுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமைமா. வியாழக்கிழமை இல்லம்மா. நல்லதம்மா. அடுத்தமைக்கு நன்றிமா. சுவாமிஜி, இப்ப பொருத்தங்கள் அப்படிங்கறது ஒரு 10 பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை பொருத்தங்கள் இருந்தா நம்ம திருமணம் செய்யலாம்? இப்பமா அந்த காலகட்டங்கள்ல திருமண பொருத்தத்துக்கு 10 பொருத்தங்கள் உண்டு. 10 பொருத்தத்துல 5க்கு மேல இருக்கணும், 6க்கு மேல இருக்கணும், 7க்கு மேல இருக்கணும். 5க்கு மேலே வேண்டாம், 6க்கு மேலே வேண்டாம், 7க்கு மேலே வேண்டாம். இது ஒரு क्वेश्चन பேப்பர்ல மார்க் போடுறாங்க சுவாமிஜி இருக்கு. ஒரு 10க்கு 10 எடுப்பாங்களே, இல்ல 3 பொருத்தங்கள் இருந்தால் அது என்ன திருமணம் செய்யலாம். பிராமணர்களா இருந்தா தின பொருத்தமும், பிராமணர் அல்லாதவர்களா இருந்தா கண பொருத்தமும். சரிங்க சுவாமி, இந்த தின பொருத்தம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கண பொருத்தம்னா என்ன? ஒண்ணும் இல்லம்மா. தினம் அப்படின்னா நட்சத்திரம். சரிங்க. பிராமணர்களா இருந்தா நட்சத்திர பொருத்தம். கணம் என்ன கணம்? மனித கணமா, மிருக கணமா, ராட்சச கணமா, தேவகணமா? தேவகணமா. இது சரிங்க. அடுத்தது யோனி பொருத்தம். இவர்கள் தாம்பத்தியத்திற்கு தகுதி பெற்றவர்களா, வம்சம் விருத்தியாகுமா, இதை குறிக்கிறது யோனி பொருத்தம். அடுத்தது மிக முக்கியமான பொருத்தம், நம்ம எல்லாரும் பயப்படுற பொருத்தம் வாங்க, அது ஒண்ணும் கிடையாது, மாங்கல்ய பொருத்தம் என்கின்ற ரஜ்ஜு பொருத்தம். இந்த 3 பொருத்தங்கள் இருந்தாலே திருமணம் செய்யலாமா? அப்ப பாக்கியா 10 போட்டிருக்காங்க, இந்த 3 மட்டும் போட்டுட்டு விட்டுடலாம்ல அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஃபர்ஸ்ட்மா, உடல் நலம் பாதிக்கப்பட்டவன எங்க சேர்க்கிறோம்? ஐசியூல சேர்த்து பிரீத்திங்கை கரெக்டா கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களோட நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இந்த 3 பொருத்தம் முக்கியமான பொருத்தம். இந்த 3 பொருத்தம் இருக்கும்போதே பாக்கி பொருத்தம் தானா வந்துடும். அதனால இந்த 3 பொருத்தங்கள் இருந்தாலே திருமணம் செய்யலாமா? திருமணம் செய்யலாம். அப்படி திருமணம் செய்தா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக. நிறைய ஜோதிட ரீதியாக நான் கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன் ஒரு காலருக்கு அப்புறமா. வணக்கம் ஸ்ரீ சங்கர மேட்ச்மணி கல்யாணமஸ்து. வணக்கம், எங்க இருந்துமா பேசுறீங்க? திருச்செங்கோடுல இருந்து கால் பண்றீங்க. ஓகேமா, யாருக்காக பலன் கேக்குறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பேர் என்னமா? அஸ்வின் குமார். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, அஸ்வினி 2ஆம் பாதம், விருச்சிக லக்னம். ஓகேமா, என்ன வயதாகுது? 25/7/89ல பிறந்திருக்கான். சரிங்கம்மா, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. என்ன क्वेश्चनமா கேட்கணும் உங்களுக்கு? நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம், எப்ப திருமணம் நடக்கும்னு கேட்கறதுக்கு தான் சொன்னேன். இந்த 2016 முடிவுக்குள்ளார திருமணம் நடக்கும். சரி, அப்ப ஏன் இப்ப 26 ஆயிடுச்சு, நானும் பார்த்துட்டு இருக்கேன், 1 2 வந்து தட்டிட்டே போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க இருக்கிற ஊர் எந்த ஊர்? திருச்செங்கோடு. திருச்செங்கோடுல யார் இருக்கிறார்? பார்வதி பரமேஸ்வரர். அவருக்கு எப்படி இருக்கிறாரு? இரு பாதி, நீ பாதி நான் பாதின்ற மாதிரி அர்த்தநாரீஸ்வரர். அவரை போய் ஒரு 11 வாரம் வழிபடுங்க. அந்த 11 வாரம் வழிபட்ட முடிவு காட்டும் திருமணம் நடைபெறும். அது என்ன அர்த்தநாரீஸ்வரர் வழினா? ஆணும் பெண்ணும் பாதி. நாம என்ன பண்றோம்? திருமணம் தடை ஏற்பட்டா பார்வதி சுயம்பரா ஹோமம். அந்த பார்வதி சுயம்பரா ஹோமத்துக்கு பதில் அந்த பார்வதி பரமேஸ்வரரையே இருபாதியா உள்ளவங்கள 11 வாரம் தொடர்ந்து பார்த்தா நம்ம வீட்டுல சுபகாரியம் நடக்கும். 11 வாரம் கண்டினியூஸா போயிட்டு வாங்க. சரி, எந்த கிழமையில போனா அது விசேஷமானது? அடுத்த கேள்வி. திங்கக்கிழமை 11 திங்கக்கிழமை போயிட்டு வாங்க. கண்டிப்பா வீட்டுல கெட்டி மேளம் கேட்குமா? கேட்கும். நமஸ்காரம். என்னம்மா? உங்க சொந்தத்துல வருமா அசல்ல வருமா? இப்ப சொந்தத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, சொந்தத்துல வரும்னா தாய் வழியில வருமா தகப்பன் வழியில வருமா? அடுத்த கேள்வி. தாய் வழியில் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா. ஓகேமா, எல்லாம் சுவாமிஜி சொன்னதெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. 11 வாரம் சுவாமிஜி சொன்ன மாதிரி திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபடுங்க. சீக்கிரமாக உங்க மகனுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும். சுவாமிஜி, இப்ப நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வியூவர்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணிடலாம். சுவாமிஜி, நேர்களே நம்ம ஸ்ரீசங்கர மேட்ச்மோனில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறோம். இப்பொழுது உங்கள் பார்வைக்கு.
நமஸ்தே நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இப்ப நீங்க இந்த ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வரன்கள் பற்றிய விவரங்கள் நீங்கள் அறிய அண்ணா நகர் ஸ்ரீ சங்கர மேட்ரிமோனி அலுவலகத்தையும் மடிப்பாக்கம் மற்றும் செம்பாக்கம் இந்த 3 இடங்களிலும் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆபீஸ் உடைய கான்டாக்ட் நம்பர் பர்டிகுலரா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா நகர் 04426900051, செல் 9281016666. இந்த 2 எண்ணுமே அண்ணா நகர் ஸ்ரீ சங்கரா மேட்ரிமோனியுடைய ஆபீஸ் கான்டாக்ட் நம்பர். அடுத்ததாக மடிப்பாக்கம் 9677761353. அடுத்ததாக இன்னொரு செல் நம்பர் இருக்கு 9677761367. அடுத்ததாக செம்பாக்கம் 044267381. இந்த 3 இடங்களும் இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கரா மேட்ரிமோனி பிரான்ச் ஆபீஸ்ல இப்ப கூட நீங்க இன்னும் நாங்க செய்யல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கல, இப்பதான் நாங்க முதன்முறை நிகழ்ச்சி பாக்குறோம் நினைக்கிறவங்க கூட இப்பவே நீங்க சீக்கிரமாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வரன் வதுக்களை பற்றி விவரங்கள் அங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை விவரங்களும் முழுமையாக கொடுங்க. சீக்கிரமாக உங்களுக்கு வீட்டுல ஒரு நல்ல ஒரு சுப விசேஷம் நடக்கிறதுக்கான காலம் சீக்கிரமாக வந்துட்டே இருக்கு. அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். சுவாமிஜி, இப்ப இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன முக்கியம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. அடுத்ததுக்கு முன்னாடி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, அவங்களுடைய அழைப்பை ஏத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஸ்ரீ சங்கர மேட்ரிமோனி கல்யாணமஸ்து. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நாங்க நெய்வேலில இருந்து பேசுறோம். நல்லதுங்க. யாருக்காக பலன் கேக்குறீங்க? அரவிந்த் ராசி கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி சொன்னீங்க. லக்னம் தனுசு லக்னம். ஓகேம்மா, என்ன வயதாகுது? 29. ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? அவர் கல்யாணத்துக்காக பாத்துட்டு இருக்கோம். இன்னும் வரம் தட்டி போகுது. கண்டிப்பா சீக்கிரமாகவே உங்க வீட்டுல ஒரு திருமண வைபவம் நடக்கும். ஸ்ரீ சங்கர மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்து தெரிவிச்சு உங்களுக்கான ஒரு நல்ல பதில் சுவாமிஜி சொல்லுவாங்க, கேளுங்கம்மா. இப்ப கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசி குருபலம் வந்துருச்சா? 10ல குரு இருக்கிறாருமா, குருபலம் வந்துருச்சு. ஜென்ம சனி நடக்குது, கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஆனா இந்த திருமண தடைகள் விலகிறதுக்குமா மெயினான காரணம் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. சந்திரனுக்கு உண்ட பரிகாரங்களான எங்க இருக்கு சந்திரன் ஸ்தலம்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல திருவையாறுல திங்களூர். அங்க போயிட்டு சந்திர பகவானுக்கு பரிகாரம் ஒன்று அபிஷேகம் அல்லது அர்ச்சனை. அபிஷேகம் அல்லது அர்ச்சனை. சரி, நான் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்றதுக்கு நான் என்ன பண்றது, எப்படி போறது? ஒண்ணும் இல்லம்மா, திங்களூர் சந்திர பகவான் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த திங்களூர் சைட் வந்துடும். அதுலயே கோயிலை பத்தி விவரங்களும், கோயிலோட முகவரி, கோயிலோட போன் நம்பரும் வந்துடும். அபிஷேகம் பண்றதுன்னா போன் மூலியமாவே அங்க உள்ள ஈவோட்ட சொல்லியாச்சுனாக்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணுவாங்க. நீங்க எப்ப வரணும், என்ன வரணும், எல்லா டீட்டெயிலும் அதுலயே இருக்கும். ரூட் மேப்ல இருந்து எல்லாம் இருக்கும். சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிட்டீங்கன்னா வர ஜூலை அல்லது ஆகஸ்டுக்குள்ளார திருமணம் நடக்கும். திருமண தடைகளும் விலகுமா? அல்டிமேட்லி நன்றிமா. சுவாமிஜி, இப்ப இந்த திருமண தடைக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கணும் இல்லையா அந்த ஜாதகத்துல? எந்த விதமான தோஷங்கள் இருந்தா தாமதமாகும்? இப்ப வந்துமா, திருமணத்திற்கு தடைகளுக்கு கிரகங்களுடைய தோஷங்கள் இருக்கு. ஒரு சில ஜாதகங்கள்ல முக்கியமா இருக்கிறது செவ்வாய் தோஷம், அடுத்தது 2 கலஸ்திர தோஷம், நம்பர் 3 ராகு கேதுக்கு உண்டான கால சர்ப தோஷம். இந்த 3 தாமா மேஜரா திருமணத்தை காலதாமதப்படுத்தும். இந்த 3ம் நீங்கக்கூடிய தோஷமா நீங்காத தோஷமா அப்படின்னா கண்டிப்பா நீங்கக்கூடிய தோஷமா. நீங்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப யாரால பிரச்சனையோ அவர்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்தோம்னாக்க கண்டிப்பா திருமணம் நடக்கும். இந்த பரிகாரம் என்றது வீட்டிலே செய்யக்கூடியதா, இல்லனாக்கா அந்தந்த நவகிரக ஸ்தலங்கள்ல, இல்லனாக்கா மற்ற கோவில்கள்ல செய்யறதா? இப்பமா அந்தந்த தோஷங்களை வீட்டுல செய்யறதோட அந்தந்த ஸ்தலத்துல செய்யறது மிக உசித்தமானது. செவ்வாதோஷம் இருக்கு அப்படின்னாக்க வைத்தீஸ்வரன் கோயில்ல அங்காரகனுக்கு தனி சன்னதி இருக்கு, அங்க பரிகாரம்
செவ்வாய் பிரீத்தி தோஷத்துக்கு பண்றது. பண்ணலாம். ராகு கேது தோஷத்திற்கு ஸ்ரீ காளகஸ்தி பண்ணலாம். அதே போல கலத்திர தோஷத்திற்கு சுக்கிரனுக்கு பரிகாரம் பண்ணலாம். இதை தவிர மொத்தமாவே திருமணம் தடை ஏற்படுதுனாக்க சுயம்பரா பார்வதி ஹோமம் மற்றும் பூஜை. இந்த பூஜையும் ஹோமத்தையும் நம்மளுடைய கிரகத்திலேயே வேதம் படிச்சவங்களை வச்சுக்கிட்டு பண்ணினோம்னா அந்த திருமண தடங்கல்கள் விலகும். ஹோமம் பண்ணினா தடங்கல்கள் விலகுமா? கண்டிப்பா விலகும். நாம் கொடுக்கின்ற அந்த ஹோமத்தில் கொடுக்கின்ற ஆகுதி இறைவனை நேரடியாக சென்றடைந்து அந்த கிரகத்தில் உள்ள தோஷங்களையும் கிரகங்களில் உள்ள தோஷங்களையும் விலக்கி அந்த வீட்டுல சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு உண்டான தடைகளை விளக்கும். பார்வதி சுயம்பரா ஹோமம் பண்ணும்பொழுதும் திருமண தடைகள் கண்டிப்பா விலகும். நிச்சயமாக சுவாமிஜி, இந்த திருமணம் சீக்கிரமா நடக்கிறதுக்கு ஒரு அனுகூலமாக பித்ருக்கள் முன்னோர்களுடைய அனுகூலமும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில ஏற்கனவே சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குலதெய்வங்கள்ல ஒரு கிராமங்கள்ல இருப்பாங்க. அந்த கிராமத்துல இருக்க கோவிலுக்கு போகாம அந்த கோவிலுக்கு வழிபாடு விளையாடுறதுனால அவங்களுக்கு இதனால திருமண தடைக்கும் ஒரு காரணமாக இருக்கும் சுவாமி. கண்டிப்பாமா நாம வணங்க வேண்டிய தெய்வம் எங்க இருந்தாலும் நமக்கு இப்போ ஒரு பொருள் கிடைக்கணும்னா நாம என்ன பண்றோம்? அந்த இடத்தை தேடி போகிறோம். இப்போ உடனே சொல்லுவாங்க பிளிப்கார்ட் வந்துருச்சுமா, ஆன்லைன்ல புக் பண்ணா வீட்டுக்கு வந்துடும், பொருள்கள் வரும், ஆனா அருள் வராது. அருளை நாம் தான் தேடி போகணும். அருளை தேடி போகணும்னா ஃபர்ஸ்ட் எந்த தெய்வங்கள் வீட்டில் வாசம் செய்தாலும் குல தெய்வம் வந்தால்தான் மற்ற தெய்வங்கள் வரும். அப்போ குலதெய்வத்திற்கு என்ன தடைகள் ஏற்பட்டாலும் எப்படி இருந்தாலும் வருஷத்திற்கு ஒரு முறை குடும்பத்துடன் குலதெய்வம் கோயில் போயிட்டு குலதெய்வத்தை குளிர வச்சா அந்த குடும்பம் நல்லபடியா வரும். சரி, கம்பல்சரியா போய் தான் ஆகணுமா? கம்பல்சரியா போறது மிகச்சிறப்பு. குலதெய்வம் வரும் பொழுது எல்லாம் வந்துடும். பித்திருக்கள் காரியம் என்ன? பித்திருக்கள் காரியம் நீத்தார்களுக்கு உண்டான நினைவு நாட்களை கொண்டாடணும். அப்படின்னா என்ன? திதி தர்ப்பணங்களை கரெக்டா கொண்டாடணும். சரி, நம்ம பிறந்தது இறந்தது எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம்? பிறந்த தினத்தை வச்சியும் இறந்த தினத்தையும் வச்சு கொண்டாடுறோம். அது சரியா? சரி அல்ல. பிறந்தது அப்படின்னாக்க அவங்க எந்த மாசம் பிறந்தாங்க, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்க, அந்த நட்சத்திரத்துக்கு படி வர பிறந்த நாளதான் கொண்டாடணுமே தவிர 20/3/2016 பிறந்தாரு அதனால 20/3/2017 பிறந்த நாள் கொண்டாடலாமா? கொண்டாடக்கூடாது. நட்சத்திரப்படி நாம் ஜெனிச்ச தமிழ் மாதத்தில் வளர்பிறையா தேய்பிறையா என்று பார்த்து கொண்டு அந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுது பிறந்த நாள் கொண்டாடணும். சரி, அடுத்த திதி வைக்கணும். அவர் இறந்த அன்னைக்கு திதி வைக்கலாமா? அது முறை அல்ல. சரி, என்ன செய்யணும்? அவர் பிறந்த அல்லது இறந்த, பிறந்ததுக்கும் இறந்ததற்கும் தமிழ் மாதமானது முக்கியம். அவர் இறந்த தினம் வளர்பிறையில இறந்தாரா தேய்பிறையில இறந்தாரா, என்ன திதியில் இறந்தார், அந்த திதிய நாம பக்கத்துல உள்ள ஜோதிடரையோ அல்லது ஐயரையோ அல்லது பஞ்சாங்கம் படிக்கக்கூடியவங்கள்ட்டயோ போய் இறந்த நாளையும் இறந்த நேரத்தையும் இறந்த இடத்தையும் சொன்னாக்க அடுத்த வருஷம் எந்த வருஷம் திதி அல்லது தர்ப்பணம் அல்லது சிரார்த்தம் அல்லது வருஷாப்தீகம் செய்யணும்ன்றத சொல்லுவாங்க. அந்த திதியில செய்யறது உகந்தது. சரி, நான் விட்டுட்டேன், எல்லாத்தையும் மாலை பட்சத்துல செய்திடலாமா? மாலை பட்சத்துல செய்யறது அப்படிங்கிறது காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட் மட்டும் சாப்பிட்டா போதுமா? கிடையாது. அந்தந்த மாதம் செய்யறதே சிறப்பு. விடாம செய்யறது மிக சிறப்பு. அமாவாசை விடாம செய்யறதும் மிக சிறப்பு. கண்டிப்பா சுவாமிஜி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முறைப்படி செய்யும் பொழுதுதான் அதற்கான முழு பலன்கள் நாம பெற முடியும். மிக அழகாக உங்கள் கருத்துக்களையும் ஜோதிட ரீதியாக நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நேயர்களுக்கு புரியும் என்னும் இங்கு வழங்கியதற்கு மிக நன்றி சுவாமிஜி. சங்கரா டிவிக்கும் சங்கரா டிவி நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நேயர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப நிகழ்ச்சியில இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும் இந்த வரன்கள் பற்றி நீங்க விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணாநகர் ஸ்ரீ சங்கர மெச்முனி அலுவலகத்தையும் மடிப்பாக்கம் மற்றும் செம்பாக்கம் இந்த 3 இடங்கள்லயும் நீங்க காண்டாக்ட் பண்ணி டீடைல் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ணாநகர் 04442690051, அடுத்ததாக செல் 9281016666. மடிப்பாக்கம் பிரான்ச் நம்பர் 9677761353, 9677761367. செம்பாக்கம் 04442690051.
42867381. இந்த 3 இடங்களுக்கான பிரான்ச் ஸ்ரீ சங்கரா மேட்ரிமோனி ஆபீஸோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்பவே உங்களுடைய வரன்களை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு பயன்பெறுமாறு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.